உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 8ஆம் ஞாயிறு. இன்றைய வாசகங்கள் நமக்கு நல்வாழ்வு வாழ்வதற்கான அறிவுரைகளை சொல்லித் தருகின்றன. எடுத்துக்காட்டாக முதல் அதிகாரம் என்ன சொல்கிறது பாருங்கள். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். இது கிறிஸ்தவர்கள் மட்டும் கொண்டிருக்க வேண்டிய பண்பு அல்ல. இந்த உலகத்தில் வாழுகிற எல்லாருக்கும் இப்படிப்பட்ட பண்புகள் வேண்டும். இன்றைக்கு முதல் வாசகம் சீராக் நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதுவும் நாம் நல்வாழ்வு வாழ நல்ல பண்புகளை கற்றுத்தருகிறது. நீங்கள் சீராக் புத்தகத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது ஞான நூல்களுடைய பின் அமைவிலே அதை கொண்டு வந்து நிறுத்தினீர்கள். அது மிக மிக பொருத்தமாக பார்க்கின்றேன். இந்த ஞான நூல்கள் நமக்கு கிடைத்ததே, எழுதப்பட்டதே பட்டறிவினுடைய ஒரு விளைவு என்று ஏற்கனவே கூட நாம் பார்த்திருக்கின்றோம். இஸ்ராயேல் மக்களுடைய வரலாற்றிலே அவர்கள் விழுந்து எழுந்து பல காரியங்களை கற்றுக்கொண்டு தங்களுடைய கடவுளுடைய எதிர்பார்ப்புகளை இன்னும் அதிகமாக புரிந்து கொண்ட காலத்தில் தான் இந்த ஞான நூல்கள் எல்லாம் வடிவெடுக்கின்றன, உருப்பெறுகின்றன. அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஞான நூல்களில் சிறந்தது இந்த சீராக் புத்தகம். இந்த சீராக் புத்தகத்தை நான் வழக்கமாக எப்படி சொல்லுவேனாக்கா, இது விவிலியத்தினுடைய மறைக்கல்வி புத்தகம் என்று சொல்வேன். இந்த புத்தகத்தினுடைய காலகட்டம் நமக்கு தெரியும். இயேசுவுக்கு முன்னால் 2ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே இது எருசலேமில் பகுதியில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். பிறகு இதை எடுத்துக்கொண்டு போய் எகிப்துக்கு பயன்பாட்டுக்கு எடுத்து சென்ற பொழுது எகிப்தில் பேசிய மக்கள் எல்லாமே கிரேக்க மொழியை பேசுகிறார்கள். இது எபிரேயத்தில் இருந்ததால் இதை கிரேக்கத்திலே மொழிபெயர்ப்பு செய்கிறார்கள். அப்படி வந்தது தான் இன்றைய புத்தகம். அதாவது கிரேக்க செலூக்கியர் ஆட்சியின் பொழுது இந்த கிரேக்க மொழி, பண்பாடு, வழிபாட்டு முறைகள் இவையெல்லாம் யூதர்களுடைய மத்தியில் திணிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் எழுதப்பட்ட ஒரு அருமையான ஒரு புத்தகம்தான் பென் சீரா, சீராக்கின் ஞானம் என்று சொல்லுவார்கள். இதனுடைய எழுதப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கம் உண்மையான ஞானம் இஸ்ராயேல் மக்களிடம் மட்டும்தான் உள்ளது என்பதை உறுதிப்படுத்துவதாகவும், அதே நேரத்தில் அந்த ஞானம் எதில் அடங்கும், திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் தான் அந்த ஞானம் அடங்கும் என்பதை மையப்படுத்துவதாகவும் எழுதப்பட்டதாக நான் இந்த புத்தகத்தை பார்க்கிறேன். இன்றைய மைய கருத்துக்கு வரும் பொழுது அறநெறி, சாதாரண மனிதனுடைய வாழ்வியல், அதில் மிக முக்கியமானது என்றால் நம்முடைய நாவடக்கம் என்று சொல்வோம், அல்லது பேச்சு முறை. ஏனென்றால் இந்த பேச்சு தான் இட்ஸ் அ மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆங்கிலத்தில் சொல்வார்கள். மனித உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாகனமாக யதார்த்தமான வாழ்க்கை பாடத்தை நமக்கு சொல்லித் தருவதாக நாம் பார்க்கின்றோம். ஆங்கிலத்தில் ஒரு அருமையான ஒரு பழமொழி இருக்குது. ஸ்பீச் இஸ் த மிரர் ஆஃப் த சோல், as a man speaks so he is. பேச்சு மனிதனுடைய கண்ணாடி. சாதாரண ஒரு இயல்பாக நடக்கின்ற விஷயங்களை வச்சு எப்படி நம்முடைய பேச்சு இருக்க வேண்டும் என்பதை ஆசிரியர் அருமையாக, தெளிவாக, யதார்த்தமான உதாரணங்களை கொண்டு விளக்குகின்றார். அதனுடைய தான் முதல் உதாரணம், சலிக்கின்ற சல்லடையில் உமி தங்கி விடுகிறது. இது எல்லாருக்குமே தெரியும். சலிக்கின்ற பொழுது உமி தங்கிடுது. அதே போல மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகிறது. 2வது உதாரணம், குயவனின் கலன்கள் பரிசோதிக்கப்படுகின்ற சூளை பரிசோதிக்கின்றது. அது செங்கல் சூளையில். அதே போல மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது. நம்ம பேச்சு தான் அந்த சூளை, அந்த சூளையை வச்சு தான் நம்மளே மதிப்பிடுவார்கள் என்பதாக இருக்கிறது. அது 3வது யதார்த்தமான உதாரணம், கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகிறது. அதே போல நாம் பேசுகின்ற பேச்சு சொல் நம்முடைய உள்ள பண்பாட்டினை காட்டுகின்றது. அதாவது அருமையான மாசுபடிதல், பரிசோதித்தல், உள்ள பண்பாட்டினை காட்டுதல் என்று அருமையான ஒரு விளக்கத்தை கொடுப்பதாக இந்த முதல் வாசகம் அமைவதை நான் பார்க்கிறேன். குருமடத்தில் ஃபாதர் லெக்ரான் அடிக்கடி பசங்கிட்டலாம் சொல்கிறதுக்குது, அதிகமாக பேசினா அதிகமாக பிரச்சனைகள் வரும், குறைவாக பேசினா குறைவாக பிரச்சனைகள் வரும், நீ பேசவே இல்லையா எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்ல. அப்படி என்றால் நாம் பேசுவது எந்த அளவிற்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்ம புரிந்து அதற்கேற்றார்கள் பேச வேண்டும்.
இதே கருத்தை யாக்கோப்பு கூட தன்னுடைய திருமுகத்தில் மிக அழகாக சொல்லுவார் இல்லை, ஒரு கப்பலுக்கு வந்து அவ்வளோ பெரிய கலன், அது அவ்வளோ பெரிய கடல் வாகனம் அது, ஆனால் அதை வந்து கட்டுப்படுத்துறது ஒரு சின்ன சுக்கான் அதுதான். ஆனால் இந்த சுக்கான் வந்து அதை கட்டுப்படுத்துவது போல ஒரு மனிதனுடைய வாழ்வை கூட, அவனுடைய வாழ்க்கை நெறிகளை, இன்னும் சொல்லப்போனால் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்த உறவுகளை எல்லாம் நெறிப்படுத்துவதும் கட்டுப்படுத்துவதும் நம்முடைய நாவுக்கு அவ்வளோ வலிமை உண்டு. ஆனால் நம்ம மக்கள் அழகாக சொல்லியிருக்காங்க, எலும்பில்லாத நாக்கு. பலருடைய வாழ்வை நாசமாக்கி இருப்பதும் பலருடைய வாழ்வை உயர்த்தி இருப்பதும் மனிதனுடைய தான். அதனால் இன்றைக்கு வந்து நாவுடைய வலிமையை, இந்த பேச்சு திறனுடைய நன்மை தீமைகளை, அதனுடைய ஆற்றலை இந்த சீராக் ஞானமாக நமக்கு விளக்குவதை பார்க்கின்றோம். ரொம்ப அருமையான உமைகள். சலிக்கின்ற போது உமி தங்கிவிடுது, அது போல் உன்னுடைய வாயில் மாசு ஒட்டிக்கும், ஜாக்கிரதையாக சொல்கிறார். அதை பேசும்பொழுது அது சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும். அது ரெண்டாவது, அதே மாதிரி உன்னை நான் அசஸ் பண்ணணும், உன்னை நான் மதிப்பிடணும் அப்படின்னாக்கா நீ பேசுகிறத வைத்தே நான் உன்னை மதிப்பிட முடியும். அதான் சூளையை வைத்து தான் அந்த குயவனுடைய கலன் தீர்ப்பிடப்படும். அதே போல் கனி, மரம், இதை மீண்டும் ஆண்டவர் இயேசுவும் இதை பயன்படுத்துவார், இந்த உவமையை. அதனுடைய விளைவாக அவனா சொல்கிறாரு, ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே, பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு கண்ணாடி, அது நம்மை பிரதிபலித்து காட்டுகிறது. சில நேரங்களில் பேசுவதை கேட்பதற்கு முன்பே நாம் தீர்ப்பிட்டு விடுகின்றோம், அதுவும் தவறு. அந்த யாக்கோபு திருமுகம் 3ஆம் அதிகாரத்தில் தீப்பொறி, சாதாரண ஒரு தீப்பொறி வந்துக்கிட்டு எப்படி ஒரு காட்டையே அழித்து விடுமோ, அதே போல் நான் சொல்லுகின்ற வார்த்தை, நம்ம நினைக்கிறோம் சின்ன வார்த்தை தான் பேசணும்னு நினைக்கிறோம், ஆனால் பிறருக்கு ஏற்படுத்துகின்ற காயங்கள் தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு, அதுதான் உண்மையான அர்த்தம். நிறைய தவறான வார்த்தைகளை, புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை இப்போ சாதாரணமாக மக்கள் பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் இறையாட்சி விழுமியங்களில் வாழ விரும்புகிற நமக்கு இது ஒரு உயர்ந்த படிப்பினையாக இருக்க வேண்டும். நம்முடைய விவிலிய பக்கங்களை பார்க்கும் பொழுது இயேசு சில நேரங்களிலே வேண்டுமென்றே வார்த்தைகளை கட்டுப்படுத்தி கொள்கிறார், பேசாமல் போய்விடுகிறார் பார்க்கின்றோம். அந்த யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் விபச்சாரத்தில் பிடிப்பட்டதாக கொண்டு வரப்படுகின்ற அந்த பெண், அவர் பேசாமல் இருப்பதே அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நெருடலாக இருக்கிறது. அதே போல பிலாத்துக்கு முன்னால் நிற்கின்றார். இயேசு பேசியவரை பிலாத்து மேலே எழும்பிக் கொண்டு தன்னுடைய கை உயர்ந்த கை என்று காட்டிக் கொண்டிருக்கின்றான். இயேசு பேசாமல் விட்ட உடனே அவன் அப்படியே பயந்து போகிறான், எனக்கு பதில் சொல்ல மாட்டாயா? அதற்கு பின்னால் அவனால் நகர முடியவில்லை. சில நேரங்களில் நம்முடைய பேச்சு எவ்வளோ ஆற்றலுடையதோ அதுபோல் பேசாமல் இருப்பது கூட சில நேரங்களில், அதுவும் நம்ம கணித்து கொள்வது மிக முக்கியமானது. அதனால் தான் என்னுடைய கணிப்பில் நான் பார்க்குற இந்த சக்கரியாவை ஆண்டவர் வாய்ப்பூட்டு போடுகிறார். ஏன்னா நீ ரொம்ப பேசுகிற, நீ என்னுடைய திட்டத்தை குழப்பி விட்டுட போகிறது, பேசாமல் இருக்கிறது நல்லது, வாய் பூட்டு போடுற அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி சில நேரங்களில் நம்முடைய பேச்சு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற என்ற ஒரு கவனம் இருப்பதாக தான் சொல்வார்கள், நீ பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான், நீ பேசிய வார்த்தைகள் உனக்கு எஜமான். அதனால தான் திருமுழுக்கில் அந்த எஃபாத்தா அந்த ஜெபத்தில் வந்து சொல்கிறோம், ஆண்டவரின் மகிமையும் புகழும் விளங்க காதால் கேட்கவும் அதை நாவினால் அறிக்கையிடவும் அவரே செய்வாராக. அப்போ ஆண்டவர் கொடுத்தது அருமையான ஒரு வார்த்தை பேசுறது. அந்த பேசுகிறப்ப அந்த புகழ் மகிமையை நான் காதில் கேட்டுட்டு அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நான் பேசுகிறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்படி பிரான்சிஸ் அசிசி அவருடைய வாழ்க்கையில் கூட பார்க்குறோம். அவருடைய சீடர்கள் ஒவ்வொரு நாளும் அவர் ஏதாவது பேசுவாரா, ஏதாவது நல்ல கருத்துக்களை சொல்லுவாரா அப்படின்னு கேட்டுருக்கும்போது ஒரு நாள் காலையில் 2 சீடர்களை கூட்டிகிட்டு அப்படியே வழி நடக்க போயிட்டுருக்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பி வரும்போது அப்புறம் அந்த சீடர்கள் கேட்குறாங்க, குருவே இன்னைக்கு நீங்கள் எதுவுமே பேசலையே, இதை வச்சு நாங்கள் எப்படி மறையுரை ஆற்றுவதை கற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லும்போது அழகாக சொன்னாரா, நம்ம பேசுகிற வார்த்தைகள் முக்கியம் இல்லை, நம்முடைய செயல்கள் ஆண்டவரை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டோம். அசிசியாரை பற்றி அழகாக சொன்னீங்க. அசிசியாருடைய சபையில் தன்னை இணைத்து கொண்ட கோடியர் புதர் புனித அந்தோணியார் அவருடைய உடலை தேடிய பொழுது அங்கே வந்து நாக்கு அழியாமல் இருந்தது. பொனவெந்தூர் அந்த அவங்க சபை தலைவர் கையில் எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய புகழை பெருமையை பாடியனாவே உன்னை அழியாது ஆண்டவர் காத்தார், இது பெரிய புதுமை அப்படின்னு அவர் சொல்லுவார். நற்செய்தி வாசகம் இன்றைக்கு ஒரு சீடன் குருவை போன்று இருக்க வேண்டும், அவன் தன் குற்றம் களைய வேண்டும், அவன் தன்னுடைய வாழ்க்கையில் கனி தர வேண்டும் என்கிற இயேசுவினுடைய அறிவுரையை கொண்டு அமைந்திருக்கிறது. இயேசுடைய இந்த சமவெளி போதனையிலே சில செயல்பாட்டு பிராக்டிக்கல்
வழிமுறைகளை தம் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே அவர் உவமையாக குறிப்பிடுகிறாராம். பெரிய பெரிய உவமையெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம், கேட்க போகிறோம். இது ஒரு சின்ன உவமை. பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? அதனுடைய விளைவு 2 பேரும் குழியில் விழுவாங்க. அதனால் அந்த மாதிரி. அதனால் இந்த வழிகாட்டிகளை தேர்ந்து கொள்வது மிக முக்கியமானதாக அவர் கருதுகின்றார். அன்றைய சூழ்நிலையில் வழிகாட்டிகள் என்று சொல்லிக்கொண்ட மறைபோதகர்கள், பரிசேயர்கள், மக்கள் தங்களுடைய குழப்பங்களிலே இவரிடம் போனால் தெளிவு கிடைக்கும் என்று யாரையெல்லாம் அணுகினார்களோ அவர்கள் சரியாக வழிகாட்டாத ஒரு சூழலிலும் ஆண்டவர் இயேசு இதை பயன்படுத்தி கொண்டு தெளிவாக சொல்கிறார், நீங்கள் யாரை பின்பற்ற விரும்புகிறீர்கள், யாரை வழிகாட்டிகளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள், அதுவும் மிக முக்கியமானது என்பதை நமக்கு வலியுறுத்தி பார்க்கின்றோம். தந்தையவர்கள் சொன்னது போல இதில் 3 உவமை இருக்குது. ஆனால் இன்னும் 48, 49 படித்தா ஏறக்குறைய 4 உவமைகள். ஒரு வார்த்தையில் ஊமை சொல்ல முடியுமா என்பதை சொல்ல முடியும் அப்படின்றதுக்கு ஆண்டவர் இயேசுவை தவிர சிறந்த உதாரணம் கிடையாது. அவரை தவிர சிறந்த மறைவுரையாளர் யாருமே வரப்போவதும் இல்லை, வந்ததும் இல்லை. நல்ல கதை சொல்லி எளிய மக்களுக்கு புரிகின்ற வகையில். அதனால மறைவுரையில் கதை சொல்லிடக்கூடாது. இல்லை, தேவைப்படுற கதைகளை ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கொள்ளலாம். ஊறுகாயே மெயின். இந்த 4 ஊமைகள் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஜீசஸ் அப்படியே வந்து பவர் பாயிண்ட் அந்த ஃபாஸ்ட் ஸ்லைட் ஷோ அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது அந்த ஸ்லைட் ஷோ. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தந்தையவர்கள் சொன்னது போல குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? இது கேள்வி அமைப்பில் தான் இருக்குது. அதாவது அந்த கேள்விக்கான பதில் எல்லாருக்கும் தெரியும். குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? முடியாது. 2 பேரும் சேர்ந்து குறியில் விடுவார்கள் அல்லவா? ஆம் தான் பதில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த கேள்வியோடு முடிச்சிடறார் ஆண்டவர். 2வது 41, 42 கண்ணில் இருக்கின்ற உன்னுடைய மரக்கட்டையை பார்க்காம ஏன் திரும்ப பார்க்குற அப்படின்றதுனால ஒரு உவமையாக இருக்கிறது. 43, 44 அதில் கெட்ட கனி தருகின்ற நல்ல மரமும் இல்லை என்று சொல்லி வருகின்ற வசனங்களாகவும் நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு 48, 49 இருவகை அடித்தளங்களை பற்றி பேசுவார். நான் 4 சிறிய உவமைகள் அருமையான ஆழமான சிந்தனையை கொண்ட கருத்துக்களை நான் பார்க்கிறேன். இயேசுடைய இந்த 2வது கருத்து குரு சீடன். ஒருவேளை இயேசு தன்னை வைத்து கூட சொல்லியிருப்பார், நான் உங்களிலெல்லாம் வாழ வேண்டும், நான் உங்களிலெல்லாம் பிரதிபலிக்கப்பட வேண்டும், என்னை குரு என்று சொல்லுகிறீர்கள், போதகர் என்று சொல்லுகிறீர்கள், நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி காட்டியிருக்கிறேன், அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அந்த ஒரு சீடனாக இருப்பவன் குருவை போல இருப்பதில் தான் அவனுக்கு பெருமை, அருமை, அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய முழுமை இருக்கிறது என்பதை அவர் அழகாக இயேசுடைய சீடர் என்று சொல்கிற நம்ம எல்லோருக்கும் ஒரு சாதாரண வார்த்தைகளிலே அழகாக அந்த பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு 2 வகையான கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று இயேசுவிடத்திலே பயன்பெற விரும்புகிற பயனாளிகள், இன்னொன்று இயேசுனுடைய போதனைகள், அறிவுரைகள் இவளை கேட்டு இயேசுவை போல மாற விரும்புகிற சீடர்கள். இயேசுவிடத்தில் வருகிற எல்லாருக்கும் இயேசு வந்து அள்ளி கொடுக்கிறார், அவர்களுக்கு நன்மைகளை செய்கிறார். ஆனால் அத்தோடு நிறைய பேர் நின்று விடுகிறார்கள். சீடர்களாக மாற வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது கொஞ்சம் சிரமமான காரியமாக தான் இருக்குது. ஏன்னா மக்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் மாதிரி ஆயிடுச்சு. நேராக போனோடனே சுகம் கிடைச்சிடும், அவ்வளோதான். அதுக்கு முன்னால் பற்றிய வாழ்க்கையை பற்றி எனக்கு கவலை கிடையாது, அதுக்கப்புறம் நடக்க போகிற வாழ்க்கையை பற்றி கிடையாது. அதனால் இன்றைக்கு நான் ஒரு நீண்ட ஒரு லட்சியத்தை நோக்கி என்னுடைய வாழ்வு இல்லை. இன்றைக்கு இந்த 2ஆம் உவமை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உவமையாக, நல்ல படிப்பினையாக அமைந்திருக்கிறது. கவியரசர் கண்ணதாசன் ஒரு பாடலில் சொல்லுவார், நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அடுத்தவங்களை குற்றம் சுமத்தி விரலை நீட்டுகிற பொழுது 3 விரல் நம்மளை நோக்கி நீட்டுகிறது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார், உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் அடுத்தவர் கண்ணில் விழுந்திருக்கிற இந்த சிறிய துரும்ப பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லுகிறார். இயேசுடைய அந்த கையாளுகிற தன்மை இருக்குது பாருங்க இந்த போதனையில். இது அருமையாக இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் எளிமையாக நகைச்சுவையாக சில காரியங்களை சொல்கிறது. எதுக்கு எது ஒப்பிடுறாரு பாருங்களேன். இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உன் கண்ணில் இருக்கிற மரக்கட்டை, அங்கே இருக்கிறது துரும்பு. அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மத்திய நற்செய்தி எடுத்துக்கிட்டோம்னாக்கா 23, 24 சொல்லுவார். 20 கொசுவை வடிகட்டுறீங்க ஆனால் ஒட்டகத்தை விழுங்குறீங்க. அது அந்த இயேசுக்கு இந்த நகைச்சுவை அதை நான் ரொம்ப நம்முடைய இந்த லூக்கா நற்செய்தியில் எடுத்துக்கும் போது கூட 18:25 நான் பார்க்குறேன். அங்கே ஒரு சின்ன இது, செல்வர் ஒருவர் இறையாட்சிக்கு உட்படுவது
ஊசியின் காதில் ஒட்டகம் விழும். ஊசியின் காது இவ்வளோ சின்னது, ஒட்டகம் இவ்வளோ. அந்த இயேசுடைய அந்த அருமையான அந்த அணுகுமுறை பாருங்க, அது கையாளுகின்ற முறை அருமையாக பார்க்கிறேன். அது எப்படி அது சாத்தியமா அப்படின்னு ஒரு மக்கள் அதை கேட்டோம்னே சிரிச்சிருப்பாங்க. ஆனால் ஆழமான ஒரு கருத்து, ரொம்ப ஆழமான கருத்து. நமக்கு கிறிஸ்துமஸ் கூட ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல் வரும். சரணம் இப்படி தொடங்கும்: குறையில்லா மனிதர் எவரும் இல்லை, குறை காணும் மனதில் மகிழ்வும் இல்லை, மனதார எனது பகைவர்களை மன்னித்து மறக்கவும் முடியவில்லை அப்படின்னு சொல்லி அருமையான வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ எல்லாருக்குமே குறை இருக்குது. தெர் இஸ் நோ பர்ஃபெக்ட் மேன். ஒன்லி ஒரே ஒரு பர்ஃபெக்ட் மேன் இருந்து இயேசு கிறிஸ்து. அன்ஃபார்ச்சுனேட்லி he was crucified on the cross. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், என்னையை தவிர யாருமே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ரீடிங்க்கும் காஸ்பிளுக்கும் அருமையான ஒரு தொடர்பு, அந்த பேச்சு நாவடக்கம். அதே நேரத்தில் அந்த நாவடக்கம் மட்டுமல்ல, என்னுடைய பேச்சில் இருக்கின்ற வார்த்தைகள் செயல் வடிவம் பெற வேண்டும். புல்டேஷன் அருமையாக சொல்லுவார், என்னுடைய எண்ண ஓட்டங்களும் என்னுடைய செயல்பாடுகளும் ஒன்றோடு ஒன்று இணையவில்லை என்றால் அதுதான் வெளிவேடத்தனம். இயேசு இந்த வெளிவேடத்தனத்தை தான் அங்கே வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. இந்த 41, 42 2 வசனத்தில் 3 முறை திரும்ப திரும்ப சொல்கிறார் இந்த ஜோடிகளை. இந்த 2 ஜோடி இருக்கு இல்லையா, மரத்தூள், அங்கே பக்கம் ஒரு பெரிய மரக்கட்டை. அது 3 முறை சொல்கிறாருன்னா இயேசு அதை எப்படி அழகாக கையாளுகிறார், எவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறார் என்று பார்க்கின்றோம். துரும்பு இருக்குது அவன் கண்ணில், சின்ன ஸ்பெக், கிரேக்க மொழியில் கார்ஃபோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஓன் கண்ணில் இருக்கிறது ஒரு பெரிய மரக்கட்டை அப்படின்ற தோகோஸ். அப்போ இயேசு இந்த வேறுபாட்டை 3 முறை வலியுறுத்தி சொல்கிற நோக்கமே இதனுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவருடைய பேரில் அக்கறை கொண்டிருப்பதுதான் அன்பு என்று நான் வலியுறுத்தி சொல்கிறோம். ஆனால் எந்த அக்கறை, அவரது உள்ளார்ந்த கோளாறுகளை பற்றி பார்ப்பது உன்னுடைய அக்கறையாக இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு சுய ஆய்வு உனக்கு செய்து கொள்ள வேண்டும். உள் பார்வை நீ பெற்றிருக்க வேண்டும், ஒரு சுய பார்வை நீ பெற்றிருக்க வேண்டும். ஒரு சுய ஆய்வு தான் புற ஆய்வுக்கு உன்னை இட்டு செல்ல வேண்டும். அந்த பணக்கார வாலிபன் வந்து நல்ல போதகரே அப்படின்னு சொன்ன உடனே, நல்லவன் என்று ஏன் என்னை சொல்லுகிறாய், கடவுள் ஒருவரை தவிர வேறு யாருமே நல்லவன். ஆண்டவர் பாருங்க தன்னையே அந்த அளவுக்கு தாழ்த்தி கொள்ளுகிறார். நற்செய்தி வாசகத்திலும் கூட நம்ம பிறரை தான் குற்றவாளியாக நினைக்கிறோம், பிறரை தான் குறை சொல்லுகிறோம், பிறருடைய குறைகளை மட்டும்தான் பார்க்கிறோமே தவிர அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த நிறைகள், நன்மைத்தனங்கள் இதையெல்லாம் பார்ப்பது கிடையாது. எனவே நான் குறையுள்ளவன் என்பதை எப்போது நான் ஏற்றுக்கொள்கிறேனோ அப்போதே எனக்கு ஒரு மனமாற்றம் கிடைக்கிறது, வாழ்வு கிடைக்கிறது. ஆண்டவர் இயேசு அடுத்தவருடைய குறைகளை பற்றி கூட நீ அக்கறை படணும் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு சுய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு திருத்தி அமைக்கப்பட்ட நிலையிலே நான் அடுத்தவர்களுக்கு உதவுவதற்கு இன்னும் அதிகமாக அதற்கு நான் இன்னும் தயாராக இருக்க முடியும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். நான் என்ன சுய ஆய்வுக்கு உட்படுத்தி நான் சரியாக இருந்துட்டு அந்த நிலையில் இருந்தால் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ரொம்ப சாத்தியமாகும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நீ அடுத்தவன் பற்றி பார்க்காத, கவலைப்படாதன்னு சொல்லலை. ஆனால் நீ அவனை அணுகும் பொழுது எந்த முறையில் நீ அணுகிறாய், அதுதான் ஆண்டவரை நமக்கு தெளிவுபடுத்துவதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அவர் அடுத்த ஓமைக்கு செல்கிறார், மரமும் கனியும். அதான் இந்த நம்முடைய லூக்கா நற்செய்தியிலேயே சீடத்துவத்தின் மேன்மையை சொல்லிட்டு இருப்பார். தந்தையவர்கள் சொன்னார் இல்லைங்களா, குருவைக்கு மேலானவருக்கு சீடர் கிடையாது, ஆனால் தேர்ச்சி பெற்றவர் எவரும் குருவை போல் இருப்பார். அப்போ நம்ம எல்லாமே பாஸ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் கடைபிடிச்சாகணும். எப்படி நம்ம முதல் வாசகத்தில் படித்தது போல அந்த கனியை வைத்துத்தான் நம்முடைய பேச்சை மதிப்பிடுவார். இந்த ஒட்டுமொத்த ஆண்டவருடைய வழிகாட்டுதலை உச்சகட்டமாக போகும்பொழுது தான் இன்றைய இறுதி வசனம், உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். மிக அருமையாக ஆண்டவர் முடிப்பதை பார்க்கின்றோம். அவர் சொல்லுகின்ற இதயத்தின் நிறைவு, உள்ளத்தின் நிறைவு என்று சொல்லும் பொழுது அவர் இந்த இதயத்தினுடைய நிறைவு, இந்த இதயம் என்பதை விவிலியம் எப்படி புரிந்து கொண்டது என்றால், நாம் நினைப்பது போல ஒரு பம்பிங் ஸ்டேஷன், அதுதான் நம்முடைய ரத்தத்தெல்லாம் பம்ப் பண்ணி அனுப்புகிற ஒரு உடற்கூறு தெளிவாக அந்த காலத்தில் அவர்கள் பார்க்கவில்லை. அது மனிதனுடைய சிந்தனை களஞ்சியமாக, அங்கிருந்தான் எல்லா சிந்தனைகளும் உருவாவதாக பார்த்தார்கள். எனவே நீ பேசுவது எனக்கு நம்ம மீண்டும் முதல் வாசகத்திற்கு சீராக்குக்கு போகிற மாதிரி இன்றைய இறை வார்த்தை முழுமை பெறுவதாக பார்க்கிறேன். உள்ளத்தின் நிறைவு தான் வாய் பேசுகிறது. அப்போது உள்ளம் நிறைவாக இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். அதை போன்றே பவுலடியாரும் தான் உருவாக்கிய சபை மக்களுக்கு நல்ல கருத்துக்களை அறிவாகவும் அவர் நல்ல பயிற்சியாகவும் தந்திருக்கிறார். மிகவும் குறிப்பாக கொரிந்து நகர மக்களுக்கு அவர் தந்த கருத்துக்கள் இன்றைக்கும் நம்முடைய சபைகளுக்கு பொருத்தமானவையாக இருக்கின்றன. அவர் தன்னுடைய கடிதத்தை நிறைவு செய்கின்ற பகுதிக்கு நாம் வருகின்றோம்.
1 கொரிந்தியரில் 16 அதிகாரங்கள் இருந்தாலும் 16ஆம் அதிகாரம் ஒரு தனியான கருத்தை கொண்டிருக்கிறது. 15ஆம் அதிகாரத்தோடு முக்கியமான கருத்து நிறைவுக்கு வருகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. அதாவது வாழ்க்கையில் பலவீனங்கள், தோல்விகள், சறுக்கல்கள், சவால்கள் இவையெல்லாம் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நாம் ஒரு வெற்றிக்குள்ளாக வழிநடத்தப்பட முடியும் அப்படின்னு அவர் நம்பிக்கையை ஊட்டுகிறார் பவுலடியார். பவுலடியார் இந்த கடிதத்தை நாம் தொடர்ந்து வாசித்து வரும்பொழுது நமக்கு பல சிந்தனைகள். ஒன்று, இயேசுடைய உயிர்ப்பு ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. நாம் உயிர்ப்பதற்காக இருக்கின்றோம் என்பதையும், அந்த உயிர்ப்பை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நினைவூட்டுவதாக இருந்தது. அதற்கெல்லாம் அடிப்படையாக பவுலடியார் ஏற்கனவே இந்த கடிதத்தின் முன்பகுதியில் சொன்னது போல, இந்த உடல் இதனுடைய தூய்மை, இதனுடைய தெய்வீகம், இந்த உடலே ஒரு தெய்வீகம் இருக்கிறது, அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை நாம் ஆங்கிலத்தில் சொல்லும்போது தியாலஜி ஆஃப் த பாடி என்று சொல்கின்றோம். இந்த உடல் இறையியல் என்று கூட சொல்கிறோம். இதெல்லாமே கட்டி எழுப்பி கடைசியாக கொண்டு வரும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி இயேசுடைய உயிர்ப்பின் வெற்றி நம்மிலே அதனுடைய விளைவுகள் வெளிப்பட வேண்டும். நாம் எல்லோரும் இயேசுடைய உயிர்ப்பிலே பங்கு பெற்றவர்கள். அதனால தான் அருமையான 2 கேள்வி கேட்கிறாரு. சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. எனவே சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே? ஒரு விதமான சவால் விடுறார். அதாவது இறுதி வெற்றி என் ஆண்டவர் இயேசுவுக்கு. எனவே அவரோடு ஒட்டி கொண்டு அவரை போல வாழ முயற்சிக்கிற எல்லோருக்கும், அவர் வழியிலே வாழ முயற்சிக்கிற எல்லோருக்கும் இந்த வெற்றியிலே பங்கு உண்டு என்பதை தான் அவர் நீங்கள் சொன்ன அந்த கிறிஸ்து இயேசுவின் வழியாக நமக்கு கிடைக்கும் இந்த வெற்றிக்காக இறைவனுக்கு நன்றி சொல்கிற அந்த தளத்தை அவர் ஏற்படுத்தி தருகின்றார். ஏன்னா இவங்க இறப்பு தான் முழுமை. நான் சாவுக்கு பயப்படாதவங்க யாருமே கிடையாது. அதனால் அதை மையப்படுத்திய ஒரு கருத்தியலை பவுலடிகளார் எப்படி வைக்கிறான்னா, சாவு முழுமை கிடையாது, அதை வெற்றி கொண்ட ஆண்டவர் முழுமையானவர். அதனால தான் நேராக பார்த்து, அதாவது ஒருத்தருக்கு சேலஞ்ச் பண்ணணும்னா நம்ம முன்னாடி யாராவது நிற்கணும். அவர் சாவு உருவப்படுத்துகிறார். தன்னை முன்னாடி நிற்கிறவங்க பார்த்து, சாவே உன் வெற்றி எங்கடா போச்சு, சாவே உன் கொடுக்கு எங்கே போச்சு என்று கேட்பதன் வழியாக த பர்சானிஃபிகேஷன் ஆஃப் டெத், அந்த சாவை உருவகப்படுத்தி அதை முன்னாடி நிறுத்தி, நீ எனக்கு பெரிய ஆள் கிடையாது, என்னை உயிர்த்தெழ வைக்கின்ற என் ஆண்டவர் எனக்கு முழுமையானவர். அது இந்த வசனத்தை எங்கேருந்து எடுக்கிறார்னா, ஒசாயா புத்தகத்திலேருந்து எடுக்கிறார். 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், சாவே உன் கொள்ளை நோய்கள் எங்கே, பாதாளமே உன் அழிவு வேலை எங்கே என்று சொல்லிட்டு இந்த சாவை எதற்கு ஒப்பிடுகிறார்னா, நஞ்சினை கொண்ட தேள் போல உருவகப்படுத்துகிறார். ஆனால் அதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது. அந்த சாவை உருவகப்படுத்துறப்ப அடுத்த வார்த்தை சொல்லுவார், பாவமே அந்த சாவின் கொடுக்குன்னு சொல்லுவார். அது அற்புதமான அந்த வார்த்தையை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள், ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். அதான் அந்த நம்ம நற்செய்தி வாசகத்திற்கு கூட பார்க்கும்போது, நல்ல மரம் நல்ல கனியை தரும், கெட்ட மரம் கெட்ட கனியைத்தான் தரும். அப்போ நான் ஆண்டவரோடு இருந்து உழைத்தேன் என்று சொன்னால் என் வாழ்வு நிச்சயமாக கனி தரக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கும். என் வாழ்வு, என்னுடைய உழைப்பு நிச்சயமாக வீண் போகாது, வெற்றி தரக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கும். அதுதான் நம்முடைய புனிதர்களாக இருக்கட்டும், நம்முடைய திருத்துவதர்களாக இருக்கட்டும், அவங்க துன்பப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க, அவமானப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இன்று நம் வாழ்வின் வழிகாட்டிகளாக இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கடவுளுக்காக உழைத்தார்கள். அது எதுவுமே வீணாக போகவில்லை. பவுலடியார் இந்த உயிர்ப்பை பற்றி சொல்லும் பொழுது ஏற்கனவே அவர் சொன்னார், கிறிஸ்து உயிர் தெழாவிட்டால் நாங்கள் பறைசாற்றுகின்ற நற்செய்தியும் வீண், நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் வீண் என்று சொன்னார். அதற்கு இப்பொழுது உறுதியான பதில் சொல்கிறார். இயேசு உயிர்த்து விட்டார், அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனால் அந்த உயிர்ப்பினுடைய பலன் நம்முடைய வாழ்க்கையிலே, நீங்கள் வாசித்த அந்த வாசகம் அருமையாக சொல்கிறாரு, ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது, ஏனென்றால் அவருடைய உயிர்ப்பு இருப்பதால் எதுவுமே வீண் கிடையாது என்பதை அறிந்து படிப்படியாக சொல்கிறார். ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக செய்யுங்கள், எப்போதும் செய்யுங்கள், ஏனென்றால் உயிர்த்தவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மையும் உயிர்ப்பித்து கொண்டே இருக்கின்றார் என்பதை அவர் வலியுறுத்தி முடிக்கின்றார் இந்த பகுதியை. இந்த உறுதியோடு இருங்கள் என்ற வார்த்தையும் நிலையாய் நில்லுங்கள் என்ற வார்த்தையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு பின்னாடி வருகின்ற உழைப்பது வீணாகாது. எப்படி, ஏன் அதற்காக பவுலடிகளார் சொல்றார் அந்த வார்த்தை புலப்படும். அந்த உறுதியோடு இருங்கள்ன்ற வார்த்தை கிரேக்க மொழியில பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, தொடங்கிய பயணத்திலிருந்து எளிதில் திசை திரும்பாத பாதுகாப்பான வாழ்க்கை. அதான் உறுதியோடு இருங்கள்ன்றது. நிலையாய் நெல்லுங்கன்றது எளிதில் அசைக்க முடியாத வலுவாக வேரூன்றிய ஒன்று. இங்கு எதை பவுலடிகளார் குறிப்பிடுகிறார் என்றால் நம்முடைய நம்பிக்கை குறிப்பிடுகின்றார். நிச்சயமா என்னை கூட்டிட்டு வந்த கடவுள் நட்ட ஆற்றுல விட்டுற மாட்டார். என்னை நிச்சயமா
நான் விழும் பொழுது எனக்கு கரம் கொடுத்து தூக்கி விடுகின்றவராக தான் இருப்பார். அதனால் நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம், அல்லது உபதேசியார்கள் செய்கின்ற வாழ்க்கையில் இருக்கலாம், ஒரு சாதாரண ஒரு சின்ன பங்குல குருவானவர் செய்கின்ற அந்த மக்களை சந்திக்கின்ற ஒரு சிறு சிறு நிகழ்வாக இருக்கலாம். எந்த ஒரு சிறு காரியமும் நாம் ஆண்டவருக்காக செய்கின்ற பொழுது அந்த உழைப்பு நிச்சயமா வீணாகாது. அதைத்தான் பவுலடிகளார் தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்தார். அதை இந்த மக்களுக்கு வாழ்க்கையில் உணர்ந்து பார்க்க சொல்லி வலியுறுத்துகின்றார். என்னன்னா, இந்த புனிதர்களுடைய வாழ்வு தான் இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா, இயேசுனுடைய வாழ்வு, திருத்தூதர்களின் வாழ்வு, புனிதர்களின் வாழ்வு. இதை விட்டுட்டு போயிட்டு அப்படின்னா நம்ம இந்த உலக வாழ்க்கைக்கு போய்விடுவோம். உலக வாழ்க்கைக்கு போனால் அங்கே நமக்கு கிடைக்கிறது தோல்வி, அவமானம். ஒருவேளை இந்த உலக வாழ்க்கைக்கு போகும்போது எனக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி, ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆறுதல் நிலையான ஒரு ஆறுதலாக இருக்காது. கடவுள் தருகின்ற அந்த ஆறுதல் தான் நிலையான ஒரு ஆறுதலாக இருக்கும். இந்த 3 வாசகங்களின் அருமையான ஃபர்ஸ்ட் வாசகத்தை நம்ம பார்த்தப்ப இந்த நாவடக்கம், பேச்சு, சில நேரங்கள் நம்ம நல்ல வார்த்தைகள் பேசினாலும் கூட பல்வேறு எதிர்ப்புகள், பிரச்சனைகள் வரும். உண்மைகள் பேசுகிறப்ப நிச்சயமா பழம் இருக்கின்ற மரம் தான் கல்லடிப்படும். நம்ம அதற்கான தயாரிப்போடு இருக்கணும். 2வது, அந்த வார்த்தைகள் செயல்களில் வெளிப்பட வேண்டும். அப்படி செயல்களில் வெளிப்படும் பொழுதும் பல்வேறு சிக்கல்கள் வரும். அப்படி எந்த சிக்கல் வந்தாலும் நிலையாயிருங்கள், உறுதியாயிருங்கள். நீங்கள் செய்கின்ற அல்லது சொல்லுகின்ற பேச்சும் சரி, செய்கின்ற செயல்களும் சரி, உழைக்கின்ற உழைப்பும் சரி, எதுவுமே வீணாகாது என்பதை பவுலடிகளார் ஒரு அருமையான ஒரு கருத்தோடு இணைவதாக நான் பார்க்கிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு ஒரு கதம்ப மாலையை நாம் கட்டி இருக்கின்றோம். பல வண்ண பூக்கள் இணைந்து அழகிய ஒரு கதம்பத்தைப் போல பல கருத்துக்களை பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் நற்செய்தியிலிருந்தும் இன்றைக்கு நாம் தொகுத்து பார்த்திருக்கின்றோம். இதயத்தில் இறையச்சம் கொள்ள வேண்டும், இனிய சொற்களை நாம் பேச வேண்டும், நம்முடைய வாய் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும், ஒரு குருவை போல சீடன் திகழ வேண்டும், அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே குற்றங்களை களைய வேண்டும், நற்கனி தருகிறவராக அவர் இருத்தல் வேண்டும் என்றெல்லாம் பார்த்துவிட்டு இறுதியாக பவுலடியாருடைய அந்த கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே இந்த சாவு அழிந்து விட்டது, சாவு வெற்றி பெற முடியாது, கிறிஸ்து அதன் மீது வெற்றி கொண்டிருக்கிறார், எனவே ஆகவே நாம் மனந்தளர தேவையில்லை, உறுதியோடு நாம் நிற்க வேண்டும், முன்னேறி செல்லுதல் வேண்டும், நாம் நம்முடைய பணிகளை தொடர்ந்து ஆற்றுதல் வேண்டும், ஆண்டவரோடு இணைந்திருக்கிற நமக்கு தோல்வி கிடையாது, நிச்சயமாக வெற்றி உண்டு, நிச்சயமாக நமக்கு வாழ்வு உண்டு என்று அருமையான கருத்துக்களை சொல்லி தந்திருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய அன்பு சீடராக இந்த கதம்ப மாலையை நாம் அணிந்து கொண்டு நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவோம். மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.